வணக்கம். சென்னையில் கலவரம். உதயநிதியின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து திமுகவினர்கள் தற்பொழுது போராட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். காவல்துறையினர் விரட்டியடித்துள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காவிரி நீர் பற்றி பேசுவதற்கு மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் உதயநிதியின் போராட்டத்திற்கு நேற்று விவசாயிகளுடன் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பிரபல நடிகையை தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுடன் இணைத்து பேசியது உதயநிதி அவர்களது வாயை கட்டுப்படுத்தாமல் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் மாட்டிக்கொண்டு இன்று காலை 8 மணிக்கே உதயநிதியின் நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு போலீஸ்கள் குவிக்கப்பட்டு உதயநிதியின் மனைவி கிருத்திகா அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். எனது கணவர் கழிவறையில் இருக்கிறார், இப்பொழுதே அவரை கைது செய்ய வேண்டுமா? 10 நிமிடங்கள் பொறுமையாக இருங்கள், அவர் காலை கடனை கழித்துவிட்டு வருவார். உங்களது கணவர் நேற்று எப்படி பேசினார் தெரியுமா? மக்கள், குறிப்பாக பெண்கள் கொந்தளித்துள்ளனர். மகளிர் ஆணையத்தில் புகார்கள் அளிக்கப்பட்டு சுமார் 2000 புகார்கள் உதயநிதியின் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன் போன்றவர்கள் உதயநிதியின் வீட்டிற்கு அவசரமாக வருகை தந்து உதயநிதியை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் காவல்துறையினர்கள் கிடுக்குப்பிடியின் கேள்வியாலும் அதிகாரப்பூர்வமான கைது நடவடிக்கை ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகும் வழக்கறிஞர்களால் கூட உதயநிதியை கைதில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. இதனால் நிச்சயம் 2 ஆண்டுகள் உதயநிதி அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படலாம், அபராதம் வழங்கப்படலாம். ஆனால் அதைவிட இவர் ஜாமீனில் வெளிவந்தாலும் கூட இந்த அவமானம் உதயநிதி அவர்களுக்கு எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். இனி அவரது பேச்சுக்கள் முதல்வர் விஜய் அவர்களை கண்ணியமான முறையில் பேசக்கூடிய வகையில் அமைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் உதயநிதியின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து திமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் போட்ட திட்டம் உதயநிதியின் கைதை எதிர்த்து சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை நடத்துவதற்கும் மெரினாவில் போராட்டத்தை நடத்துவதற்கும் திட்டங்களை போட்டுள்ளனர். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக அனுமதி இல்லாமல் போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் மீது உடனடியான நடவடிக்கையும் கைது நடவடிக்கையும் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2 மணி நேரமாக சென்னையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டாலும் கூட காவல்துறையினர் முழு வீச்சில் தனது பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். பெண்களை அவமானப்படுத்தும் விதமாக முதல்வர் விஜய் அவர்களுடன் இணைந்து பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நீங்கள் ஆளும் கட்சியாக இருந்தபொழுது விவசாயிகளுக்கு ஆதரவாக கர்நாடகாவில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்தீர்களா? கிடையாது. பல டெண்டர் ஊழல் முறைகேடுதான் திமுகவின் ஆட்சியில் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியலில் திமுக மிகப்பெரிய மோசமான ஒரு கட்சி. அதனால்தான் திமுக வேண்டாம் என்று மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சி. தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலினை தோல்வியடையக்கூடிய வகையில் மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துதான் இந்த தேர்தல் தோல்வி உங்களுக்கு அமைந்துள்ளது. ஆனால் இப்போதும் கூட தோல்விற்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி பேசாமல் உதயநிதி அவர்கள் தற்பொழுது மிகவும் ஆபாசமாக முதல்வர் விஜய் அவர்களை பற்றி பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதனால் அதற்கான தண்டனையையும் இன்று அனுபவித்துள்ளார். மேலும் காவல்துறை வந்த பிறகு அவரால் எதுவும் பேச முடியவில்லை, மௌனமாகவே தான் இருக்கிறார். சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன், மேலும் முதல்வர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன், சேகர் பாபு உள்ளிட்டவர்கள்தான் காவல்துறையிடம் பேசுகிறார்களே தவிர உதயநிதி அவர்கள் காவல்துறையை பார்த்து பயந்து விட்டார். என்னை நம்மை சிறையில் அடைத்து விடுவார்களோ, கொடுமைப்படுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தினால் அவர் செயல்பட்டுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவின் இத்தகைய மிகவும் மோசமான செயல்பாட்டினால்தான் அன்றைக்கே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் திமுக ஊழல் சக்தி, அவர்களுக்கு மட்டும் அதிகாரத்தை கொடுத்து விடாதீர்கள், தமிழகம் நாசமாக போய்விடும் என்று பல முறை பிரச்சாரங்களில் எடுத்து கூறி கலைஞரை முதல்வராக வரவிடாமல் 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்தார். அதேபோலத்தான் தற்பொழுது திமுகவின் நிலைமையும் தலைகீழாக மாறி கவுன்சிலர் கூட வர முடியாத அளவிற்கு நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுக 16 மேயர் பதவிகளை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். தற்பொழுது
உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதிக்கு இதற்கு பதிலளிக்க முடியாமல் எனது கணவர் பேசியது தவறுதான் என்பதற்கேற்ப காவல்துறையிடம் பேசியுள்ளார். ஆனால் முன்ஜாமீன் பற்றி இப்பொழுது நீங்கள் என்னிடம் பேசுவது முறையல்ல. ஏனென்றால் அது நீதிமன்றத்திடம்தான் நீங்கள் ஆஜர்படுத்தி அதற்கான விளக்கத்தை கொடுத்து முன்ஜாமீனை பெற முடியும். எங்களிடம் அதை பற்றி பேசுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் உதயநிதியை கைது செய்வோம் என்று கூறி கைது நடவடிக்கை மேற்கொண்டு தற்பொழுது நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து கைது செய்து காவல்துறையினர் வாகனத்தில் செல்லும் பொழுது சென்னையில் சில இடங்களில் போராட்டங்களை அனுமதியில்லாமல் திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் உதயநிதிக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்வதாக கூறி தடியடி நடத்தியதன் காரணமாக காவல்துறையினர் நடத்தியதால் திமுகவினர்கள் அங்கு தெரித்து ஓடிய சம்பவங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது தேவையா? முதல்வர் விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் முன்வைக்கலாம். குடும்ப ரீதியான விமர்சனங்களை முன்வைப்பது ஏற்றுக்கொள்ளது அல்ல. அது முதல்வர் விஜயாக இருந்தாலும் சரி, பிற கட்சியின் தலைவர்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவது முறையல்ல. ஆனால் உதயநிதி அவர்களுக்கு இன்று சரியான பாடத்தை தற்பொழுது தமிழக பெண்கள் தான் எடுத்து கூறியுள்ளனர். இதனால் உதயநிதி அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி தனது தந்தையிடம் காலையிலேயே முறையிட்டுள்ளார். அவரும் தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இன்று அவசர வழக்காக நீதிமன்றத்தில் முறையிட திட்டமிட்டுள்ளார். நாளை தமிழ்நாட்டின் முதல் பட்ஜெட் தாக்கல் கூட்டம் என்ற காரணத்தினால் அவசரமாக இன்று மாலைக்குள் முன்ஜாமீன் பெற முடியாது. அவரை சிறையில் அடைக்காமல் காவல்துறை அதிகாரிகளால் அவரை ஜாமீனில் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளையும் எத்தனை லட்சம் செலவானாலும் கூட தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் வேண்டாம், வடமாநிலங்களில் இருந்து வழக்கறிஞர்களை வரவையுங்கள் என்று மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஏன் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் இல்லையா? திமுகவின் பாசாறையில் வழக்கறிஞர்கள் இல்லையா என்ற கேள்விகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவும் இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் அமைந்துள்ளது. உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களையும் தற்பொழுது பிரபல நடிகையையும் கொச்சையாக பேசியது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்காக சென்னையில் போராட்டத்தை நடத்துவதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறி தற்பொழுது திமுகவிற்கு வரலாற்று சாதனையை ஒரே நொடியில் உதயநிதி அவர்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கிவிட்டார், அவமானப்படுத்திவிட்டார் என்று பல்வேறு விமர்சனங்களும் திமுகவிற்கு எதிராகவே தற்பொழுது பெண்கள் அனைவரும் திமுகவிற்கு எதிராக இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி அவர்கள் நேற்று சென்னையில் ஒட்டுமொத்தமாக பேசியிருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதற்கான தண்டனை 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாமா, அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை மறக்காம மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. மகளிர் அணியில் தற்பொழுது தமிழ்நாட்டில் பெண்கள் புகார் அளித்ததன் காரணமாகத்தான் உதயநிதி இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.